வருகின்ற 2026 ஆகஸ்ட் 15 அன்று புனித செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை நமது வருங்கால முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஏற்ற அனைவரும் பாடுபட வேண்டும். குன்றக்குடியில் நடைபெற்ற அதிமுக 54வது துவக்க விழாவில் பாசறை மாநில துணைச் செயலாளர் பார்த்திபன் சூளுரை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே குன்றக்குடியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழா இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில துணைச் செயலாளர் துலாவூர் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க வருகின்ற 2026 இவரது தலைமையில் நல்லாட்சி அமைத்திட சபதம் ஏற்போம் என உறுதிமொழி எடுத்தனர். தொடர்ந்து அதிமுக தோற்றுவிப்பாளரும் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சருமான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு தூப தீப ஆராதனை காண்பித்து மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி அதிமுகவின் 54வது துவக்க விழாவை கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பாசறை மாநில துணைச் செயலாளர் துலாவூர் பார்த்திபன் வருகின்ற 2026 ஆகஸ்ட் 15 அன்று புனித செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை நமது வருங்கால முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஏற்ற அனைவரும் பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் கிராமப்புற ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்க 7.5% இடஒதுக்கீடு, விவசாயிகள் குறைகளை தீர்க்க குடிமராமத்து பணி என பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தனர். எடப்பாடி பழனிசாமி என புகழாரம் சூட்டினார். எடுக்கிறாப்ல கடந்த 4 ஆண்டுகளில் நமது புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் பல எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்காக வழங்கியுள்ளார். நமது மாணவ செல்வங்கள் மருத்துவ கனவு வெற்றி பெற முடியுமா, வெற்றி பெற முடியாதா என்று இயங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் செவனே தனியே அவரே சிந்தித்து கொண்டு வந்த திட்டம் தான் 7.5% இடஒதுக்கீடு. இது உலகத்திலே, இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் எந்த அரசியல் முன்னோடிகளும் கொடுக்காத திட்டம் 7.5 அரசு திட்டம். இன்று நீங்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் குன்றக்குடி ஒட்டிய பகுதியில் நீங்கள் அனைவரும் பார்த்துருக்கலாம். ஒரு 2017க்கு முன்னாடி நம்ம கண்மாயில் எங்கேயுமே நீர் நீங்கள் யாரும் பார்த்துருக்க முடியாது. நமது புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் குடிமராமத்து திட்டம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த திட்டமே எந்த முதலமைச்சரும் எந்த அமைச்சர்களும் முன்னாடி கொண்டு வந்தது கிடையாது. அனைத்து கம்மாயிலும் தூர்வாரப்பட்டு இன்று அனைத்து கம்மாயிலும் நிரம்பி விழுந்து கொண்டிருக்கின்றது. நமது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை 2026 முதலமைச்சர் ஆக்கினால் வெளியே இந்த விடியா திமுக
ஆட்சியிலிருந்து நாம் தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமைகள் எடப்பாடியார் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை குட்டலத்தில் 2026 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தில் தேசிய கொடியை ஏற்றும் ஒரு வாய்ப்பை நாம் அவருக்கு அயராது பாட்டுப்பட்டு அளிக்க வேண்டும்.